உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியாவுக்கு ஆண்டவரால் வந்த ஒரு ரிப்ளை. அது ஒரு ஷார்ட் டைமில் கிடச்சிருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், அவருக்கு மட்டும் சீக்கிரமாக கிடச்சிருச்சு, வாசப்படியை தாண்டதுக்கு முன்னாடியே ஒரு ஜெபத்துக்கான ஒரு பதில் வந்துருச்சு. ஆனால் எனக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு நன்மையுமே இல்லை. ஒரு லிஸ்ட்டே கேட்டிருக்கேன், ஒரு நன்மையாவது கொடுத்துருக்கலாம், ஒன்றுமே இது வரைக்கும் வரலையேன்னு யோசிக்கிறீங்களா? ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என் கண்ணீரை கணக்கில் வைக்கலையோ, நான் அலறதவருக்கு கேட்கலையோ, எதோ தோணுதா? எதையும் யோசிக்காதீங்க. இந்த சோதனை காலம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கர்த்தர் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். நீ கேட்ட அத்தனை விண்ணப்பங்கள், நீ வடித்த அத்தனை கண்ணீர்கள் ஆண்டவருடைய கணக்கில் இருக்குது. மனுஷன் மிஸ் பண்ணலாம், ஆண்டவர் உன்னை மிஸ் பண்ண மாட்டார். நீ அவருடைய பொக்கிஷம். அவர் உன்னை மறக்கவே இல்லை. உன்னை அவர் பத்திரமா வச்சிருக்கிறார். எத்தனை மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்தி ஆலயத்திலேயே வச்சு, நீ ஆறுதலுக்காக ஆலயத்துக்கு போயிருப்ப, ஆனால் அந்த இடத்துல உன்னை பார்க்குறதுலேயே இவளுக்கு ஒரு நன்மை இல்லைன்னு சொல்லி உன்னை கேவலமாக இப்படி பார்த்து மூஞ்சியை திருப்பிட்டு போயிருக்கலாம். அவங்க உனக்கு நன்மை இல்லாதனால உன்னை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உன்னை ஜாடையாக பேசியிருக்கலாம், தகாத வார்த்தையில் திட்டியிருக்கலாம், சபித்து கூட இருக்கலாம், உன்னை மனசை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், பார்வையில் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம், உன்னை நிந்தனை கூட நடத்தியிருக்கலாம். அத்தனையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். நீ அழுததை அவர் கணக்கு வைத்திருக்கான். உன்னுடைய வலி வேதனை மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம், அவன் உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை அவமானப்படுத்தலை. அவர் யாரையுமே அவமானப்படுத்தணும்னு நினைக்க மாட்டார். உன்னுடைய வலி வேதனையை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் கணக்கில் தான் வச்சுருக்காரு. இதோ உன்னுடைய விண்ணப்பத்திற்கான பதில்கள் வந்து விட்டது. உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இனி நீங்கள் அழுதுட்டுருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்ட விண்ணப்பங்கள், நீங்கள் கேட்காத நன்மைகள், நீங்கள் கேட்டு நீ நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணது, அப்புறம் நீங்கள் கேட்டு ஒருவேளை நீங்கள் மறந்தது, வேறு பிரச்சனையில் மறக்கிறது இயல்பு தானே. நம்ம அதை மறந்துடுவோம், கேட்டதை மறந்துடுவோம். அதை வலி வேதனையை மறக்க மாட்டோம். ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட நன்மைகளை கேட்குறதையே மறந்துருப்போம். நீங்கள் கேட்காத விண்ணப்பங்கள், கேட்டு மறந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீ மறந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்கலை. அது ஒன்றுனா இனிமேல் தந்து கொண்டே இருப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாட்களுக்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஆயத்தமாகுங்கள், உங்களுடைய நேரம் இதுதான். கர்த்தர் இனி உன்னை அழ வைக்க விடமாட்டார். யாரும் உன்னை அவமானப்படுத்த விடமாட்டார். உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. உன்னுடைய நன்மையின் நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த நபர்கள் முன்பாக அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவார், உன்முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உன்னுடைய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க, கூடவே உன்னை அவமானப்படுத்துகிறவங்களும் பார்ப்பாங்க. உண்மையிலேயே இவ கூட ஆண்டவர் இருக்கிறார், இவ ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறார்ன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. கர்த்தரை நம்பின நீங்கள் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வந்து விட்டது.